TNPSC Group 1 2024 கேட்ட PYQ பார்ப்போம் வாங்க. 4 men can complete a work in 3 days and 3 women can complete the work in 6 days. அப்போ which of the following is not true கேட்குறாங்க. அப்போ 4 men வந்து ஒரு ஒர்க்கை எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்கன்னா 3 டேஸில் முடிக்கிறாங்க. அப்போ 4 men வந்து 1 டேயில் எவ்வளோ முடிப்பாங்கன்னா 1/3, அதாவது 3ல் 1 பங்கு ஆஃப் ஒர்க்கை முடிப்பாங்க. அப்போ 1 man வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ முடிப்பாங்கன்னா இங்கே 1 இந்த 4 இங்கே மல்டிப்ளை ஆயிருமாப்பா. அப்போ 1/12 ஒர்க்கை முடிச்சிருப்பாங்க. இப்போ 1 மேனோட ஒர்க் எவ்வளோங்க 1/12. அதே மாதிரி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 3 women கேன் கம்ப்ளீட் அ ஒர்க் இன் எவ்வளோ நாள் 6 டேஸ். அப்போ 3 womenோட 1 டே ஒர்க் எவ்வளோப்பா 3 womenோட 1 டே ஒர்க் எவ்வளோ 1/6, 6ல் 1 பங்கு. அப்போ 1 womanோட 1 டே ஒர்க் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 1/6 × 3 18. அப்போ 1 womanோட 1 டே ஒர்க் பார்த்தீங்கன்னா 1/18 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க 8 men and 6 women can complete the work in 1 day. அப்போ 8 men அண்டுனா ப்ளஸ்ஸு 6 women can complete in 1 day. செக் பண்ணுவோமா. 1 மேனோடது ஒர்க் வந்து 1/12. அப்போ 8 மேனோடது 8 × 1/12 ப்ளஸ் 1 womanோடது 1/18. அப்போ 6 womanோடது 6 × 1/18. இப்போ பார்த்தீங்கன்னா 2 4s are 8, 3 4s are 12. இது என்னதுங்க 1 6 is 6, 3 6 are 18. அப்போ இதை ஃபர்தர் எப்படி எழுதலாம் 2/3 + 1/3 which gives me 3/3. அப்போ எனக்கு என்ன கிடைக்குது 1ன்னு கிடைக்குது. அப்போ 1 டேயில் முடிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதுங்களா. அப்போ ஆக்சுவலி 1 டேனா 1/1 கிடைக்கும். அப்போ டினாமினேட்டர் ரெப்ரசன்ஸ் த ஒர்க். அப்போ ஆப்வியஸாக இவங்களும் அதுதான் சொல்கிறாங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, பட் எது தப்போ அதான் நம்மளோட ஆன்சர். அதனால் இது என்னோட ஆன்சர் கிடையாது. இப்போ ஆப்ஷன் சி பார்ப்போம். ஏன் சார் சி பார்க்குறீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குது பாருங்கள். 12 men can complete the work in 1 day. ரொம்ப ஈஸி. அப்போ ஈஸியானதை போட்டு பார்ப்போம். ஆப்ஷன் சி 12 மேனுன்றாங்க. அப்போ 12 men இப்படி போட்டாச்சு. 1 மேனோட ஒர்க்கு 1/12. அப்போ 12 × 1/12. அப்போ ஆன்சர் வந்து என்னதுங்க அடிச்சு விட்டா எகெயின் 1/1 தான் கிடைக்கும். அப்போ எகெயின் ஆன்சர் வந்து 1 டேயில் முடிப்பாங்க. ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. நெக்ஸ்ட் ஆப்ஷன் டி பாருங்கள், 18 women கொடுத்துருக்காங்க. அப்போ 18W. இப்போ 18 × 1/18. இப்போ 18 அடிஞ்சிடும். இப்போ எகெயின் 1/1 தான் வருது. அப்போ டினாமினேட்டர் ரெப்ரசன்ஸ் ஒர்க்கு. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. அப்போ நம்ம பார்க்க வேண்டிய ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷன் பி. ஏன்னா அதை கரெக்டுன்னு தெரிஞ்சு. ஏன்னா 3 ஆப்ஷன் தப்புனா ஒரு ஆப்ஷன் நம்மளோட ஆன்சராக தான் இருக்கணும். சரிங்களா. இருந்தாலும் செக் பண்ணிடுவோம். 6 men + 8 women அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 6 × 1/12 ப்ளஸ் 8 × 1/18. அப்போ இதை கேன்சல் பண்ணலாமாப்பா. 1 6 is 6, 2 6 are 12, 4 2s are 8, 9 2s are 18. அப்போ இது எப்படி எழுதலாம் 1/2 ப்ளஸ் 4/9. அப்போ இது என்னதுப்பா இங்கே 18 எல்சிஎம் வந்து 18. இது வந்து பார்த்தீங்கன்னா 9 × 9 அப்போ 9 + 8 தட் இஸ் 17/18 வருது. அப்போ எவ்வளோ நாளில் முடிப்பாங்க 18/17 டேஸில் முடிப்பாங்க. பட் இவன் 1 டேயில் முடிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. இப்போ எந்த ஸ்டேட்மெண்ட் தப்போ அதான் நம்ம ஆன்சரை கேட்குறாங்க. அப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி.